கோட்டையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. கோட்டையும் மரத்தை பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கு தான் செய்வாரும் கல்வனம் தேராய கட்டளையே எனதே. அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகம் நீதான் ஆண்டவரே. என் நம்பிக்கையும் கோட்டையும் அரணும் நீங்கள் ஆண்டவரே. என் கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது. சொல்லுங்க, எங்க கண்கள் உம்மை நோக்கி பார்க்கிறது. நான் பலவனோ பலனற்றவனோ, எனக்கு உதவி செய்ய உங்களால் மாத்திரம் தான் முடியும் ஆண்டவரே. இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாள் நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி, இந்த நாள் நீர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின்படி கர்த்தாவே உம்மை நோக்கி உம்முடைய நாமத்திலே நான் வருகிறேன் ஆண்டவரே. எனக்காக நீர் யாவற்றையும் செய்து முடிக்கிறார்கள். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் என்னோடும் எங்களோடும் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஆண்டவரே, இந்த வருடம் முடிவதற்கு உள்ளாக எங்க வாழ்க்கையில நீர் எதிர்பார்க்கிற எல்லா நன்மையும் கட்டளையிட்டோம். எங்க வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, குடும்பத்தின் வாழ்க்கையில, கையின் பிரயாசங்கள், தொழில்கள்ல, வியாபாரங்கள்ல அதை காணப்படுங்க. விவசாயங்களை காணப்படுங்க. இந்த சபையை சேர்ந்த பிள்ளைகள் வெளி மாவட்டத்துல, வெளி ஊர்கள்ல, வெளி தேசங்கள்ல இருக்கிறாங்கப்பா. அவங்க எல்லாம் நினைத்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் நாங்கள் குருவானவரை அவருக்காக, அம்மாவுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். கோயில் பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறேன். மற்ற எல்லா சபையின் அங்கத்தினர்கள், கமிட்டி மெம்பர்களுக்காக ஜெபிக்கிறேன். சபை மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறையா. இந்த சேகர சபை தலைமை சபையை இன்னும் வளர்ந்து பெருகி அநேக கிளை சபைகளை இதன் மூலமாய் உருவாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவரை கொண்டு அநேக மிஷனரி பணித்தளங்களை ஏற்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறையா. வல்ல நாம் உயர்த்தப்படட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்களையா கடவை செய்திருக்கிறோம். எல்லா கணபதி மகிமை போக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எல்லா ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நித்திய ஜீவன் பாடல்களிலே 858வது பாடல்.